ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே கிச்சனை எப்படி எடுத்துன்னு காமிக்கிறேன். ஸோ மக்களே, கிச்சூனே ஃப்ரூட்டு ஸ்டாக்கில் இருக்குது. இது எப்போ போன மண்டே ஸ்டாக் இருந்துச்சு கைஸ். ஆமாம் கைஸ், இந்த மண்டே ஸ்டாக் காலையில் நான் பார்த்தா கிச்சூனே ஸ்டாக்கில் கிடக்குது. சரின்ட்டு முடிஞ்சளவு கிரைண்டை போட்டு வேலண்டைன் ஸ்டாக்கு வேலண்டைன்ஸு இது அதாவது பேர் என்ன மேக்ஸ் ஆட்செட்னு கொஸ்ட் வச்சுட்டு. ஸோ இப்படி தாங்க இருக்குது கிச்சூனே. வால் முளைச்சிருச்சு எடுத்தோன்னே. ஓகே, மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறேன், அதாவது நெட்ஒர்க் இல்லை, அதனால தான். ஸோபா மற்றபடி கிச்சன் M1 செமையாக இருக்குங்க. இந்த விஷுவலைசிங் செமையாக இருக்குது பாருங்களேன். போய் ஸ்டார்ட் பாயிண்ட் ரீசெட் பண்ணணும். ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் ரீசெட் பண்ணாமல் எத்தனை டேமேஜ் எழுதுன்னு பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் ரீசெட் பண்ணலாம். ஓகே மக்களை, வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா கிட்ஸுனே ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லெவலப் பண்ணி வந்தீங்கன்னா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டேன். ஸோ சொல்ல மாதிரி மக்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த வீடியோ ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டரில் ப்ளே பண்ண போகிறேன். பார்த்துருந்தீங்களாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் தான் அது. எப்படி அது கொஞ்சம் லேகாக தான் மனுஷங்க மக்களே. கூடிச்சு இதில் ரொம்ப விளையாண்டு லேகே போயிடும். அந்த மாதிரி நீ விளையாட போகிற கம்ப்யூட்டர்லாம் ஸ்டார்டிங்கில் அது கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளாக ஒன்றுமே வேலைக்காகாத கம்ப்யூட்டர் இப்போ தான் வேலைக்காக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது எப்போ ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இப்போ தான் ₹1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி C2க்கு வர வச்சான் என் ஃப்ரெண்டு. ஓகே, ஃபன் சப்பாட். ஸோ கிட்ஸுனே பார்த்தீங்கன்னா 196 மாஸ்டரி பார்த்தீங்கன்னா பண்ணணும். பண்ணிட்டேன். 300 மாஸ்டரி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கில் அன்லாக் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கொஸ்டிவரோட வரைக்கும் போயிட்டேன். முடிஞ்சால் லெவலப் பண்ணி 787 லெவல் வரைக்கும் வந்துட்டேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டேன். மேமத்து, அதுக்கப்புறம் புத்தா இருக்குது, இப்போ என்கிட்ட பிளிஸார்ட் இருக்குது. முன்னாடி போர்ட்டல் மட்டும்தான் இருந்துச்சு. அதை ட்ரேட் பண்ணி இந்த 3 ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஒருத்தன் போர்ட்டல் கொடு டீரெக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அவனை கொடுத்து கடைசியில் டீரெக்ஸ் கொடு, நான் மேமத்து புத்தா பிளிஸார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அவனுக்கு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரேடை பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். ஓகேங்களா. அண்டு ட்ரேட் பண்ணுறக்கு ஒரு வீடியோ வேணால் சொல்லுங்கள், எப்படி ஈஸி ட்ரேடை கண்டுபிடிக்கிறது அதை பார்த்திங்கன்னா கிளியராக பார்த்திங்கன்னா போட போகிறோம். ஓகே, லாஸ்ட் இயர் முடிஞ்சிடுச்சு. கொஸ்ட் கம்ப்ளீட்டட். கம்ப்யூட்டரில் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்குது. அப்புறம் அந்த பிங்க் கலர் ஆப்ஸ் தான் சுற்றுதுன்னே தெரில. பிங்க் கலர் கியூபிட் கோட் போட்டிருக்கனாலே நினைக்கிறேன். கியூபிட் கோட் கழட்டினா அது மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். பிவிபி பண்ணலாமா? நவர் மைண்ட் கொடு. ஓகே, முன்னாடி போங்க ஒரே அடியில் அவன் காலி. எங்கே ஏய் அடியாத்தி என்ன அடிச்சிடுவான் போலையே தள்ளு. அப்புறம் மவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்காது. ஏன்னா நான் ரோப்ளஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓபிஎஸில் ரெக்கார்ட் பண்ண எனக்கு ரொம்ப லேக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னிப்பில் ரெக்கார்ட் பண்ண ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே வரவும் மாட்டேங்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா ரோப்ளஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சேன். இந்த கிட்ஸனே ஃப்ரூட்டை ஹேண்டில் பண்ணுற கொஞ்சம் நாள் ஆகுங்க. மற்றபடி கிரைண்டிங்க்கு நல்ல ஃப்ரூட்டு, பிவிபிக்கு நல்ல ஃப்ரூட்டு, சீவன்ஸுக்கும் நல்ல ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி எய்டுக்கு சுமாரான ஃப்ரூட்டு. ஏன்னா ஃபேக்ட்ரி எய்ட் போயிட்டுன்னா அவ்வளோதான் வேலை. M1 அடித்து வேறு எங்கேயோ போகிறான். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அட்டாக்கே பண்ணலாம், மீட்ரு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் 1 சேர்த்துட்டிங்கன்னா மீட்ரு கம்மியாகி 1 டைல் வந்துடும். இந்த 1 டைலில் லவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக போகிறான்ட்டு. இது மாதிரி காமிச்ச வீடியோவில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருந்தான்னு பார்த்துருப்பீங்க. இந்த அட்டாக் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் 2 டெய்லுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஒரே ஒரு அவ்வளோதான், ஒரு 3 NPC அடிச்சிங்கன்னா ஒரு 3 டெய்ல்ஸ் வந்துடும். இல்லாட்டி அப்படியே AFK பண்ணிங்கனாலும் 3 டெய்ல்ஸ் வந்துடும். அப்படின்னா நகர்ந்துக்கலாம். அப்படியே கேமுக்குள்ளே வந்து செத்தோன்னையும் கொஞ்ச நாள் என்னடா எனக்கே ஆட்டம் காமிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் ரீஃபண்ட் பண்ணுறது எப்படி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மணி பார்த்திங்கன்னா சேகரிச்சிருக்கேன் இன்ஸ்டிங்க்ட் வாங்குறதுக்கு. முன்னாடி சேபர் கோஸ்ட் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணல.
வீடியோவில் காமிக்கிறக்காண்டியே தான் இன்னும் பண்ணல. ஓகேங்களா, மணி சேர்த்துட்ருக்கு இன்ஸ்டிங்டாங்க. அப்புறம் என்னமோ சொல்ல நினச்சினேன், என்னமோ சொல்ல நினச்ச மக்களே மறந்துட்டேன். என்ன ஸ்டார்ட் ரீஃபண்ட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் 2500 ஃப்ராக்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் ரீஃபண்ட் பண்ண முடியும். அது அந்த ப்ளோக் ஸ்டார் நம்ம கிங்டம் ஆஃப் ரோஸ் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு NPC பார்த்திங்கன்னா இருப்பான். கிங்டம் ஆஃப் ரோஸுக்கும் க்ரீன் ஜோனுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு NPC ப்ளோக் ஸ்டார்னு இருப்பான். அன்லெஸ் உங்ககிட்ட வந்து 2500 ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கப்போ மட்டும் தான் வந்து கேன் வி ட்ரேட் ஃபார் ஸ்டார்ட் ரீஃபண்ட் அப்படின்னு கேட்பான் அவன். அப்புறம் இந்த கஃபேல ஒரு டோட்டல் ஒரு NPC இருப்பான்ல அவன். ஓகேங்களா, நீங்கள் வந்து தெரியாமல் ஐயோ பாட்டிலில் குஸ் பண்ணுமே நான் நினச்சேன். அதுக்கப்புறம் சில டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்தா தான் தெரியுது பாட்டிலில் குஸ்ட் இல்லை. அது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவன் குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அவன் கூட பேசுவானே. இல்லாட்டி நார்மலாக ஹாய் 2 days வெதர் இஸ் நைஸ் அப்படின்னு தான் பேசுவான். அப்புறம் அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு. ஓகேங்களா, ரைடு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி சார்ஜ் இல்லாதனால ஃபோனில் அதாவது ரெக்கார்ட் பண்ண முடியல. அதாவது ரெக்கார்ட் கட் ஆகிடுச்சு ஒரு குறிப்பிட்ட இதுலேயே. கரெக்டாக நாங்கள் போகிற வரைக்கும் வீடியோ இருக்குது, அதுக்கு மேலே வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஓகே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் இப்படிதான் போட்டுயாச்சு. இன்னும் டைமண்ட் பாஸ் மட்டும்தான் இருக்காங்க, அவனையும் ஈஸியாக அடிச்சிடலாம். இன்னும் ஒரு நிமிஷம் கொடுத்தா போதும், அடித்து முடிச்சுடுவேன். 1 to 2 minutes கொடுத்தா போதும். ஈஸியாக பிங்க் கலரில் ஏதோ சுற்றுது. அதுக்கப்புறம் நம்ம 3 tails வந்துச்சுன்னா நம்ம NPC அடித்தா பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து டேமேஜ் இல்லை, பேர்ன்டு டேமேஜ் மாதிரி செமையாக இருக்குது. கிச்சனே போட்டானா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இன்ஸ்டிங் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இது ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டிங் போட்டாச்சு, ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா அது ஃபோனில் ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு. ஃபோன் இல்லைங்க மக்களே கம்ப்யூட்ரு. கர்சர் மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா ஸ்க்ரீனில் காமிக்க மாட்டேங்குது. அடிச்சிட்டா ஏன்னா இந்த அட்டாக் செம்மையாக இருக்குங்க. இந்த 2 அட்டாக்கும் ஃபஸ்ட் அட்டாக் வேஸ்ட்டு. சி பீஸ்ட்டு M1 ஒர்க் ஆகும், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. சி பீஸ்ட்டு லெவியத்தானு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சி கிரியேச்சர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாவது சி ஈவெண்ட்டுக்கு M1 ஒர்க் ஆகுது. ஓகே, மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த என்ன குறைனா பார்த்திங்கன்னா மாஸ்ட்ரி 300 அண்ட் அது மட்டும் இல்லாமல் எய்மிங் குறைஞ்ச இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நியூ ஸ்கில் அவைலபிள் வந்துருச்சு. ஆமாங்க, அந்த M1 மட்டும் ரொம்ப லாங் பேக் தூக்கி போடுது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் அந்த எக்ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கான மாதிரி கிளிச் ஆயிரும். புது மூவ் அன்லாக் ஆயிடுச்சு, வைல்டு அசால்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். முன்னாடி போய் ஒரு டேஷ் ஆட்டை பண்ணி கீறணும். அண்ட் கூல்டவுன் ரொம்ப வேகமாக இருக்குது மக்களே, பார்த்திங்கன்னா ஒரு நல்லது தான். கூல்டவுன் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்குது. மேலே அடித்து பார்க்கலாமா, மேலேயும் போகிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்டாக் பாருங்கள், இந்த அட்டாக் வந்து செமையாக இருக்குது பாருங்கள். விஷுவல்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது. வைல்டு அசால்ட் மேலேருந்து போட்டு பார்க்கலாமா. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. பை ஃப்ரம் கக்காஷ் வேர்ல்ட் ஆஃப் கேமிங். பை.